Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه يا قوم لم تؤذونني وقد تعلمون أني رسول الله فلما زاغوا أزاغ الله قلوبهم والله لا يهدي القوم الفاسقين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام في آخر كلامه عند حضرته الموت فقال لعن الله اليهود والنصارى اتخذوا قبور أنبيائهم مساجد أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை கியாமத் நாள் வரை வரக்கூடிய உலக மனிதர்கள் அனைவருக்கும் தீர்வாகவும் தெளிவாகவும் தெளிவான நேர் வழியாகவும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கின்றான். பண்டைய காலங்களில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் வரை இந்த உலகத்தை கோலோச்சிய சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சிலாகித்து சொல்லப்பட்ட யூத சமுதாயம்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு வரை இந்த உலகத்தை கோலோச்சி கொண்டிருந்தது. இந்த உலகத்திலே அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய டாமினேஷன் தான் மிகைத்திருந்தது. ஆனால் இறுதி நபி என்று ஒரு நபி வருவார்கள். அந்த நபியின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை பூர்த்தி செய்வான். அவருக்கு வழங்கப்படக்கூடிய வேதத்தின் மூலமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாத்தை ரப்பல் ஆலமீன் பூரணப்படுத்துவான் என்றெல்லாம் நம்பியிருந்த யூதர்கள் அந்த இறுதி நபித்துவ பெருமையும் தங்களுக்குத்தான் கிடைக்கும் என்று ஆசையோடு ஆவலோடு காத்திருந்தார்கள். அதையே தங்களுக்குள்ளே மிகப்பெரிய பெருமையாகவும் பிரௌடாகவும் கர்வமாகவும் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொண்டு அதை வைத்தே ஒரு டாமினேஷன் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் என்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்களுடைய கனவிலே மண்ணை அள்ளி போடும் விதமாக ஒரு சாதாரண குடும்பத்திலே, படிப்பறிவில்லாத குடும்பத்திலே, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய குடும்பத்திலே, ஆனால் ஒரு கண்ணியமான குடும்பத்திலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ரப்பல் ஆலமீன் பிறக்க வைத்தானோ அப்பொழுதே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் மூலமாக பூரணப்படுத்தப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தின் மீதும் யூதர்கள் கடுமையான வெறியும் கோபம் கொள்ள ஆரம்பித்தார்கள். பொதுவாகவே யூதர்களுடைய இயல்பு என்னவென்றால் அவர்கள்தான் வேதக்காரர்கள், அவர்கள்தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் மட்டுமே இந்த பூமியை ஆள வேண்டும், அவர்களுடைய டாமினேஷன் தான் உலக மக்கள் எல்லோருக்கும் மத்தியில் இருக்க வேண்டும் என்ற அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்ட யூதர்கள் அவர்கள் இஸ்லாத்தினுடைய விஷயத்திலே எப்படி பின்பற்றுவார்கள் என்றால் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய, அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபி வந்தால் அந்த நபியை ஆஹா ஓஹோ என்று புகழ்வார்கள். அல்லது அவர்களுக்கு சாதகமான சட்டங்களை ஒரு நபி வருவதை கொண்டு வந்தால் அந்த நபியை நல்ல முறையில் பின்பற்றுவார்கள். அவர்களுடைய ஆளுமைக்கோ அல்லது அவர்களுடைய கர்வத்திற்கோ அல்லது அவர்களுடைய அந்த பந்தா படோபடாபத்திற்கோ இடம் கொடுக்காத ஒரு நபி வருவார்கள் என்றால், அவருடைய கர்வத்தை ஒழிக்கக்கூடிய விதத்தில் ஒரு நபி போதனை செய்வார்கள் என்றால் அந்த நபியை கொச்சைப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள், அவதூறு சொல்வார்கள், தேவைப்பட்டால் கொலையும் செய்வார்கள். இது யூதர்களுடைய இயல்பு. அந்த ரீதியில் தான் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொல்லப்பட்டார்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்யப்பட்டார்கள். இப்படி அவருடைய பட்டியல் நின்று கொண்டே போகலாம். இதை பற்றி எல்லாம் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். அந்த யூதர்களுடைய இன்னொரு மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவென்றால்,
அந்த நபியை பொய்ப்பித்து நபியை கொன்று அவர்களுக்கு எதிரான கொள்கையை அழிக்க பார்ப்பார்கள். இல்லை என்றால் தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கிண்டி கெடுக்க வேண்டும் அல்லது அண்டி கெடுக்க வேண்டும் என்று. அதாவது ஒருவனை கெடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு மத்தியிலே கிண்டி கிளறி ஏதாவது குழப்பம் செய்து அவனை கெடுக்க வேண்டும். அல்லது அண்டி கெடுக்க வேண்டும் என்றால் அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டு அவனை தன்னை அண்மையாக ஆக்கி கொண்டு அவனோடு நட்பு பாராட்டி அவனுக்கு நண்பனாக இருப்பதை போன்று நண்பனாக இருந்து கூட இருந்தே குழி பறித்து அண்டி கெடுக்க வேண்டும். இது யூதர்களுடைய கைவந்த கலை. அந்த அடிப்படையில் தான் சில பேரை கிண்டி குழப்பத்தை ஏற்படுத்தி கெடுப்பார்கள், அல்லது சில நபிமார்களை நண்பர்களாக ஆக்கி கூட இருந்தே துரோகம் செய்வார்கள். அந்த யூதர்களுடைய வழமையின் அடிப்படையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேவலப்படுத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் செய்தார்கள். விபச்சாரியின் மகன் என்று பிரச்சாரம் செய்தார்கள், வேசியின் மகன் என்று சொன்னார்கள். ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அவதூறு பிரச்சாரங்களை எல்லாம் முறியடித்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பரிசுத்தமானவர் என்று உலகத்துக்கு காட்டினான். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தான பிறகு அவர்களுடைய போதனைகளும் அவருடைய கொள்கைகளும் மக்களுக்கு மத்தியிலே வெகுவாக ஈர்க்கப்படுகின்றது. வெகுவாக மக்கள் அந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் கிறிஸ்தவர்களுடைய பெயரிலேயே ஒரு யூதனை உருவாக்கினார்கள். அந்த யூதனை வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தளவிலே உயர்த்தப்பட்டு சுமார் 70 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த ஒரு யூதனை கிறிஸ்தவ பாதிரியாக நடிக்க வைத்து கிறிஸ்தவனுடைய அறிஞரை போன்று அவனை ஆக்கி அவனை கிறிஸ்தவர்களில் ஒருவனாக உலாவ விட்டு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தகைய ஏகத்துவ வார்த்தையை ஏகத்துவ முழக்கத்தை உலகத்திலே சமர்ப்பித்தார்களோ, ஒரே இறைவன் ஒரே மறை ஒரே வேதம் என்று சொல்லக்கூடிய ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற சங்கநாதத்தை முழங்கினார்களோ, அந்த ஓரிரை கொள்கைக்கு மாற்றமாக ஒரு யூதன் மூலமாகவே ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கையை யூதர்களுக்கு மத்திய கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள் இந்த யூதர்கள். ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கையை கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே இந்த யூதர்கள் பரப்பினார்கள். எந்த பெயரிலே? யூத மதத்தின் பெயராலேயோ மற்ற மதத்தின் பெயராலேயோ இல்ல, யூதர்களிலேயே ஒருவனை கிறிஸ்தவனை போன்று நடிக்க வைத்து அவன் பெயரால் உருவாக்கினார்கள். அந்த ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கையை உருவாக்கியவன் தான் சென்ட் பால் என்று சொல்லக்கூடிய யூதன். இதெல்லாம் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆனால் பெரிய வேதனை என்னவென்றால், அந்த சென்ட் பால் அவன் சொன்ன அந்த யூதன் சொன்ன கொள்கை தான் பிறகு கிறிஸ்தவ கொள்கையாக மாறி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமும் 3 தெய்வ கொள்கையை பின்பற்ற ஆரம்பித்தது. எத்தகைய 3 தெய்வ கொள்கை? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் வன்மையாக கண்டிக்கப்பட்ட, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெறுக்கப்பட்ட, அவர்களுடைய பல திருத்தங்களுக்கு பிறகு பல மாற்றங்களுக்கு பிறகு கூட்டல் கழித்தல் போன்ற எல்லா விதமான கணக்குகளுக்கும் பிறகும் இன்றளவிலும் பைபிளில் இருக்கக்கூடிய ஏகத்துவ வார்த்தைகளுக்கு எதிராக சென்ட் பால் உருவாக்கிய ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கையை இன்றைய கிறிஸ்தவ உலகம் பின்பற்றி அதனால் யூதர்கள் மிகப்பெரிய வெற்றியை சாதித்து விட்டார்கள். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சமுதாயத்தை நரகத்தின் பாதையின் பக்கம் டைவர்ட் பண்ணிவிட்டு அந்த கூட்டம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிறகு அவர்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்ற அவருடைய பாதக கண்களுக்கு ஆளானது அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தில் என்னென்ன குழப்பத்தை செய்ய வேண்டுமோ, என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்க முடியுமோ எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்க முனைந்தார்கள். அதன் விளைவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள், பொய்ப்பித்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பி அதன் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்துடைய உள்ளத்தை கெடுக்க முயற்சித்தார்கள். எல்லா முயற்சிகளும் ரப்பல் ஆலமீன் தவிடுபடியாக்கினான். இறுதியாக என்ன செய்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஒரு யூதனை தயார் செய்தார்கள் முஸ்லிமுடைய வேடமிட்டு. அந்த யூதனை எப்படி என்னென்ன சூழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு பயிற்றுவித்தார்கள். யூதர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த யூதன், முஸ்லிமுடைய வேடம் தரித்த முஸ்லிமுடைய பெயர் தாங்கிய அந்த யூதன் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை செய்ய ஆரம்பித்தான். அதனால் இஸ்லாத்திலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், கிறிஸ்தவம் வழி பிறந்த அளவுக்கு, கிறிஸ்தவம் தடுமாறிய அளவுக்கு இஸ்லாம் தடுமாறாவிட்டாலும் இஸ்லாத்திலே ஒரு சின்ன குழப்பத்தையும் ஒரு நெருடலையும் அவனால் ஏற்படுத்த முடிந்தது. என்ன ஏற்படுத்தினான்? என்ன சின்ன பிளவை ஏற்படுத்தினான்? இஸ்லாம் என்ற ஒரு தங்கத்தட்டில் சின்ன கீறலை ஏற்படுத்த முடிந்தது. என்ன கீறலை ஏற்படுத்தினான்? அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வரை இந்த யூதர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா காலத்திலே அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த பேணுதல், அவருடைய தக்வா, அவருடைய இபாதத் மீது மக்கள் அபரிமிதமான பாசம் வைக்கின்றார்கள். குறிப்பாக அதுவரை இஸ்லாமிய கேந்திரமாக இருந்த மதீனா இஸ்லாத்தினுடைய சிட்டியாக கூஃபா மாறுகின்றது. ஈராக்கினுடைய கூஃபா இஸ்லாத்தினுடைய தலைநகராக மாறுகின்றது. குறிப்பாக கூஃபா வாசிகள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா மீது அபரிமிதமான பாசம் வைக்கிறார்கள், அனுபவிக்கின்றார்கள்.
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது. இந்த கருத்து வேறுபாட்டை தான் ஊதி பெரிதாக்க நினைத்தார்கள் யூதர்கள். அந்த கருத்து வேறுபாட்டை வைத்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனுடைய விளைவு அந்த கருத்து வேறுபாடு எந்த அளவுக்கு சென்றது என்றால், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முன்னாள் ஹலீஃபாவாக இருந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய கூட்டத்தாராக இருக்குமோ என்று அலி ரலியல்லாஹு தஆலா சந்தேகப்படுகின்றார்கள். இது வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு, வரலாறு நடந்த ஒரு சம்பவம், துரதிர்ஷ்டமான சம்பவம். இந்த அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சந்தேகத்தை ஊதி பெரிதாக்கி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா மத்தியில் ஒரு மிகப்பெரிய பகையை மூட்டுகின்றார்கள் யூதர்கள். அந்த யூதர்கள் நேரடியாக அந்த பகையை மூட்டவில்லை, அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்ததுதான் ஒரு யூதன், முஸ்லிம் பெயர் தாங்கி யூதன். அவன் பெயர் தான் அப்துல்லாஹ் இப்னு சபா. இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா இந்த யூதன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா மீது யாரெல்லாம் பாசம் வைத்திருக்கிறார்கள் அந்த பாசத்தை எல்லாம் கிளறி விட்டு கிண்டி கெடுப்பது என்று சொல்வார்களே, அதே போன்று இவன் அண்டியும் கெடுத்தான் கிண்டியும் கெடுத்தான். கிளறி விட்டு அலி ரலியல்லாஹு தஆலா மீது அபரிமிதமான பக்தர்களை உருவாக்கினான். எந்த அளவுக்கு அந்த பக்தர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா மீது கண்மூடித்தனமான பக்தர்களாக மாறினார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொன்னால் கூட இனி நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா மீது அபரிமிதமான பக்தி. எப்படி உதாரணமாக இன்று நம்மில் சில பேர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அபரிமிதமான பக்தி வைத்து, அபரிமிதமான பாசம் வைத்து பெருமானார் சொல்லாததெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கென்று அவர்கள் சொல்லித் தராத காரியங்கள் எல்லாம் இதுதான் ரசூலுல்லாஹ் பேரில் முஹப்பத் என்பதற்கு அடையாளமாக செய்ய ஆரம்பித்தார்கள். மௌலிது ஓதுறது, மற்ற பேர உருஸ் நடத்துறது, ரசூலுல்லாஹ் பேரில் கத்திரி எடுக்கிறது, ரசூலுல்லாஹ் பேரில் ஆடுகளை அறுத்து பலியிடுவது, இது போன்ற காரியங்கள் எந்த அளவுக்கு மிகைத்து விட்டது என்ற ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து இதெல்லாம் செய்யாதீங்கப்பா, மௌலிது ஓதாதீங்கப்பா என்று சொன்னால் கூட அவர்கள் கேட்க தயாராக இல்லை. குருத்தனமான பக்தர்கள். அதுபோன்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அந்த அப்துல்லாஹ் இப்னு சபா எப்படி குருட்டுத்தனமான ஒரு பக்தியை உருவாக்கினான் என்றால், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே கூப்பிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் கூட அவர்கள் செய்ய விட தயாராக இல்லை. அப்படி ஒரு கட்டத்தில் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய கூட்டம் உருவாகி என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லா அலி, லா இலாஹா இல்லா அலி, அலி தான் அல்லாஹ் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அலியை தவிர இறைவன் யாரும் இல்லை, அலி இறைவனுடைய அவதாரம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இதை கேள்விப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கூட்டத்தாரை அழைத்து, தன் மீது பாசத்தினாலும் பக்தினாலும் சொல்லக்கூடிய அந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய கூட்டத்தை அழைத்து, அந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவையும் அவனுடைய அந்த அவனால் வழிகெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தையும் அழைத்து எவ்வளவோ உபதேசம் செய்து பார்த்தார்கள், புத்திமை சொல்லி பார்த்தார்கள், கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இவர்களை பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதில் தீர போட்டு பொசுக்கு என்று உத்தரவிட்டார்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவும் அவனை பின்பற்றிய கூட்டமும் பெரிய நெருப்பு குண்டத்திலே போட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள். இது ஒரு சம்பவம். பிறகு சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லா துஅذிபு பி அஸாபில்லா, அல்லாஹ்வுடைய நெருப்பு என்பது அல்லாஹ்வுடைய அஸாப், அந்த அஸாபை கொண்டு நீங்க யாரையும் அஸாப் செய்யாதீர்கள் என்று பெருமானாருடைய உபதேசம் இருக்கின்றது, ஹதீஸ் இருக்கின்றது. நெருப்பு என்பது அல்லாஹ்வுடைய வேதனை என்பதனால் நம்ம யாரும் நெருப்பில் இட்டு பொசுக்க கூடாது, எந்த உயிரை நெருப்பில் போட்டு பொசுக்க கூடாது. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதுனால அலி ரலியல்லாஹு தஆலா சென்று பெருமானாருடைய உத்தரவுக்கு மாற்றம் இல்லையா என்ற ஒரு கருத்து சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்டது. அப்பொழுது அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இதுல எந்த தப்பும் கிடையாது, அலி ரலியல்லாஹு தான் மிக சரியா தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அஸாபை கொண்டு அஸாப் செய்யாதீர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா யாரை கொளுத்தினார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய அல்லாஹ் யார்? அவருடைய அல்லாஹ் யார்? அலிதான் அவருடைய அல்லாஹ். அவர்களுடைய அல்லாஹ் அவர்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கிறார்கள், இதிலே ஒன்றும் தவறில்லை என்று அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பிறகு இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் விளக்கம் சொன்னார்கள். இப்படி இந்த வழிகெடுக்கப்பட்ட கூட்டம் பின்னால் உருவாகி இந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய கொள்கையை உருவாக்கியவர்கள் தான் சபாஇயா என்று சொல்லப்படுபவர்கள். இவருடைய கொள்கை என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தான பிறகும் கூட இன்று வரை உலகை ஆண்டு கொண்டிருப்பது அலி ரலியல்லாஹு தஆலா உயிர்தான். அலி ரலியல்லாஹு உயிர்தான் இன்று வரை உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதற்காக வேண்டி இந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஒரு அவதூறான பொய்யை இட்டுக்கிட்டார்கள். என்னவென்றால், அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய உடல் சம்பந்தமாக இன்று மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு பொய் சம்பவம் என்னவென்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்தவுடன் அவருடைய உடல் ஈராக்கில் உள்ள ஒரு மலையின் மீது கொண்டு வந்து வைக்கப்பட்டதாம். அந்த உடலை வானத்திலிருந்து மலக்குகள் அந்த உடலை அப்படியே சுமந்து சென்று விட்டார்களாம் வானத்திற்கு. இது ஒரு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட கதை. அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை.
இவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா மீது அபரிமிதமான பக்தியை உருவாக்குவதற்காக இப்படி ஒரு பொய்யான கட்டுக்கதையை இட்டுக்கட்டி அதன் மூலமாக அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய உயிர்தான் இன்று வரை உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு தவறான கொள்கையை, இஸ்லாத்திற்கு முரணான ஷிர்கியத்தான கொள்கையை இந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய கூட்டத்தினர் உருவாக்கினார்கள். பிறகு இந்த சபாய்யா இவர்கள் தான் யூதர்களால் உருவாக்கப்பட்ட முதல் வழிகட்ட கூட்டம். யூதர்கள் இஸ்லாத்தை குழப்புவதற்கு, இஸ்லாத்தை கெடுப்பதற்கு உருவாக்கிய முதல் வழிகட்ட கூட்டம் சபாய்யா. இவர்களது ஒரு கூட்டம் பிரிந்தது. அந்த கூட்டத்திற்கு பேர் மன்சூரியா. இவர்களுடைய கொள்கை என்னவென்றால், இல்ல அந்த அளவுக்குலாம் இல்ல, நாங்க அலிய அல்லாஹ்லாம் சொல்லல, அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, அலி அல்லாஹ்வுடைய தூதர் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். அலி அல்லாஹ்வுடைய தூதர், ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அலி ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பாச்சு? அவங்களப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அவர்களுக்கு மத்தியில் ரெண்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அலவியா என்றும் ஹாஷிமியா என்றும். அவர்கள் சில பேர் என்ன சொன்னார் என்றால், இல்ல நுபுவத்தை அல்லாஹ் அலிக்கு கொடுத்து அனுப்பினா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுபுவத்தை கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருவான்னு அனுப்பி வச்சான். உலகத்திற்கு பூமிக்கு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தாங்க, அலி ரலியல்லாஹு உட்கார்ந்தாங்க. ரெண்டு பேரை பார்த்து யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அலி ரலியல்லாஹு தெரியாம ஆள் மாறாட்டத்தினால அலி ரலியல்லாஹு கொடுக்க வேண்டிய நுபுவத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க ஒரு கிராமத்திலே ஒரு இன்ஸ்பெக்டர் ஹெல்மெட் போட்டு போயிட்டாருக்கிறதுக்காண்டி ஆள் மாறாட்டத்தினால் கொலை நடைபெற்றது என்று ஒரு கட்டுக்கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், இங்கே ஆள் மாறாட்டம் யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கே ஏற்பட்டு முஹம்மது அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்க வேண்டிய நுபுவத்தை தான் ஆள் தெரியாம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போயிட்டாரு என்று ஒரு கூட்டம். இது இந்த கூட்டத்துக்கு பேர் அலவியா. இந்த மன்சூரியாலே இன்னொரு குரூப் ஹாஷிமியா. அவர்களுடைய கொள்கை என்னவென்றால், இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல தப்புலாம் கிடையாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கரெக்டா தான் கொடுத்தாங்க. யார்ட்ட? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒழுங்கா தான் கொடுத்துட்டு போனாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை கொடுத்து, பெண்ணை கொடுத்து ஏமாத்தி நுபுவத்தை புடிங்கிட்டாங்களாம். நவுது பில்லாஹ். இப்படி இது எல்லாமே யூதர்களால் கிட்டுக்கட்டப்பட்ட அந்த வழிகட்ட நாசமா போன கூட்டத்தினுடைய கொள்கைகள். இப்படி இந்த கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் அடைந்து அதிலே ஒரு கூட்டம் ஏற்படுது. என்னவென்றால், இல்ல நாங்க அலிய ரசூலுல்லாஹ்லாம் சொல்லல, அல்லாஹ் தான் இறைவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரசூல். அதுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் பிரச்சனை என்னன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா தான் கலீஃபாவா வந்திருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா ஏமாற்றி அலி இடத்திலிருந்து கிலாஃபத்தை பிடுங்கிக் கொண்டார்கள். கிலாஃபத் யார் தான் வந்திருக்கணுமா? அலிக்கு தான் வந்திருக்கணும் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இங்க குற்றவாளி யாரு? அல்லாஹ்வோ ரசூலுல்லாஹ்வோ இல்ல. யார் குற்றவாளிங்க? யாருங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குற்றவாளி. இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணாங்க? அலியை ஏமாத்தி அவங்களுடைய கிலாஃபத்தை பிடிக்கிக் கொண்டார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்களுக்கு பேர் இமாமியா. இவர்களது ஒரு கூட்டம் பேர் இஸ்மாயிலியா. இப்படி இந்த சபா, அப்துல்லா இப்னு சபா என்ற யூதனால் உருவாக்கப்பட்ட குழப்பம் பருகி பெருகி பல பரிணாமங்களுக்கு பிறகு, பல உருமாற்றங்களுக்கு பிறகு உருவானதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷியாக்கள், போராக்கள், ராப்சியா, காதிரியா என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய பல பிரிவினர்கள். இதனில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவை கொண்டவர்கள். குறிப்பாக சொல்வதா இருந்தால், இன்றைக்கு ஈரானிலிருந்து வரக்கூடிய ஷியாக்களும் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஷியாக்களும் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். லெபனானில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஒவ்வொரு குரூப்பை சார்ந்தவர்கள். ஆனால் நாம் அவர்களை ஒட்டுமொத்தமாக ஷியாக்கள் என்று தான் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த வரையிலே இந்த ஷியாக்கள் எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள் என்றால், சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு வருகின்றார்கள் மதீனாவிலே. நான் கண்கூடாக பார்த்த சம்பவத்தை சொல்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு வருகின்றார்கள் மதீனாவிலே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு முக்கத்தில் என்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த ஒரு ஸ்டெப்ல இருக்குது, அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய கபர். அதற்கு ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்குது, அது உமர் ரலியல்லாஹு தன் கபர். அந்த ரெண்டு கபருக்கு பக்கத்தில் நின்று அல்லாஹுமல் அன் ஹாதில் ஜிப்த வத்தாகூத் நவுது பில்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஷைத்தானையும் இந்த மூதேவியையும் நீ சபிப்பாயாக. யார் ரெண்டு பேரை? அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உலகத்தில் எனக்கு செய்த எல்லோருடைய உபகாரத்திற்கு நான் பரிகாரம் செய்து விட்டேன். அபூபக்கரே, நீ செய்த உபகாரத்திற்கு மட்டும் என்னால் பரிகாரம் செய்ய முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் நான் மறுமையிலே பரிகாரம் செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அந்த கண்மணி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஷைத்தான் என்று சொல்லி அறிந்த ஷியாக்கள்.
லவ்கான பாதி நபியும் லக்கான உமர் வலாக்கின் லா நபிய பாதி. எனக்கு பிறகு ஒரு நபியா வருவதா இருந்தால் அதற்கு உமர் தான் தகுதியானவர். ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லை என்று சொன்னார்களே, அந்த உமரை பார்த்து, உமருடைய நாவிலே உட்கார் இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று வர்ணித்தார்களே, அந்த உமரை பார்த்து, உமர் ஒரு பாதையில் நடந்தால் ஷைத்தான் வேறொரு பாதையால் பயந்து ஓடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து புகழ்ந்து மகிழ்ந்தார்களே, அந்த கண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மூதேவி என்று திட்டுகிறார்கள். ஷியாக்களுடைய புத்தகத்திலே, ஹஜ் வழிகாட்டி புத்தகத்திலே நான் வாங்கி பார்த்திருக்கின்றேன். அந்த புத்தகத்திலே இந்த வாசகத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார்கள் ஈரானில் இருந்து. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாக்கு முன்னால சலாம் சொல்லணும். அந்த 2 ரவுதாக்கு முன்னாடி அல்லாஹு மல்ஆனு ஹாதில் ஜிப்த வ தாகூத், யா அல்லாஹ் இந்த ஷைத்தானை இந்த மூதேவியையும் நீ சபிப்பாயாக என்று திட்டிவிட்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு படிப்பினை கொடுத்து பாடம் கொடுத்து அனுப்புகின்றார்கள். எதற்காக சொல்கிறேன் சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக யூதர்களுடைய ஏற்பாடு, யூதர்கள் ஏற்படைய குழப்பம். அல்ஹம்துலில்லாஹ் கிறிஸ்தவர்களை போன்று ஒரே அடியாக யூதர்கள் நம்முடைய கொள்கையை மாற்ற முடியவில்லை, இஸ்லாத்தை குழப்ப முடியவில்லை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை மாற்ற முடியவில்லை. ஏனென்றால் மற்ற எந்த வேதத்திற்கும் இருக்காத பொறுப்பை ரப்பல் ஆலமீன் குர்ஆனுக்கு எடுத்துக்கொண்டான். இன்னா நஹனு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த வேதத்தை நாம் தான் இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டதனால் எந்த யூதனாலும் இது ஒன்று செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்களால் ஒரு சின்ன கீறலை ஏற்படுத்த முடிந்தது இந்த ஷியாக்கள் என்ற வழிகட்ட கூட்டத்தின் மூலமாக. இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனை அனாச்சாரங்கள், எத்தனை பிதாத்துகள், தர்கா வழிபாடுகள், அந்த தர்காவுக்கு கபர்ல இறந்தவர்களுக்கு தர்கா கட்டுவது, அதற்கு மேல் குப்பா கட்டுவது, அதற்கு மேல் சீரியல் லைட் போடுவது, கபர்களுக்கு போர்வை பொருத்துவது, அங்கே நின்று ஃபாத்தியா ஓதுவது, அந்த கபர்களுக்கு மலர் விரிப்பு விரிப்பது, அந்த கபர்களுக்கு மேல் பூ போடுவது, அந்த கபர்களுக்கு மேல் பத்தி கொளுத்தி வைப்பது, கபர்களுக்கு மீது சந்தனம் பூசுவது, சந்தன குடம் எடுப்பது, உருசு நடத்துவது, இந்த அத்தனை அனாச்சாரங்களையும் இஸ்லாத்தில் நுழைத்தவர்கள் யூதர்களுடைய கைக்கூலியான இந்த ஷியாக்கள். இது அத்தனை இம்போர்ட் செய்தது ஷியாக்கள் தான். யூதர்கள் நேரடியாக செய்தால் நாம் செய்ய மாட்டோமே, முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. ஆகவே அப்துல்லா இப்னு சபா என்ற ஒரு யூதனை முஸ்லிமை போன்று வேடமிட வைத்து அவனுக்கு இஸ்லாமிய பெயரை கொடுத்து அவன் பெயரால் உருவாக்கப்பட்ட இந்த ஷியாக்கள் தான் இஸ்லாத்தின் பெயரால் இருக்கக்கூடிய, குறிப்பாக அவுலியாக்கள், தர்காக்கள், கபர்கள் பெயரால் இருக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களையும் உருவாக்கியவர்கள் இந்த ஷியாக்கள். இந்த செய்திகளை ஏன் சொல்கிறார் சகோதரர்களே? சமீபத்திலே முஹர்ரம் வந்துவிட்டால் இந்த ஷியாக்களுக்கு ஷைத்தான் தலையில் ஏறி ஆட ஆரம்பித்து விடுவான். நமக்கு தெரிந்த விஷயம். ஷைத்தான் இவளுக்கு தலையில் ஏறுவதே முஹர்ரம் 10 அன்று தான். வருடத்தினுடைய 365 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சஹாபி ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சஹாபி ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 365 நாள்ல ஒரு நாள் கூட காலி கிடையாது. இந்த நாளில் ஒரு சஹாபி ஷஹீதாகவில்லை என்று எந்த ஒரு நாளும் கிடையாது. 365 நாள்களும் சஹாபாக்கள் ஷஹீதான நாள்கள் தான். அதையெல்லாம் விட்டுவிட்டு முஹர்ரம் 10 என்று ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதான அந்த நாளை மட்டும் இவர்கள் கருப்பு நாளாக கொண்டாடி இஸ்லாத்தின் பேரில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் இது இந்த யூதர்களுக்கு ஷைத்தான் தலையில் ஏறி விளையாடக்கூடிய விளையாட்டு, இந்த ஷைத்தான்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய யூதர்கள் செய்யக்கூடிய விளையாட்டு. இந்த முஹர்ரம் 10 அன்று இப்படிப்பட்ட வழிகட்ட இந்த யூதர்களுடைய வழிகாட்டிகளான, யூதர்களுடைய கைத்தோன்றர்களான, யூதர்களுடைய கைப்பாவைகளான இந்த ஷியாக்கள் இந்த முஹர்ரம் 10 என்று ஒரு நாள் நடத்துகின்றார்கள். யௌம ஹுசைன் சென்னையில் நடத்துகின்றார்கள். ஹுசைன் டே. இது என்ன தெரியுமா பெரிய வேதனை? எனக்கும் இன்விடேஷன் வந்துச்சு. அதுக்கு அந்த இன்விடேஷன் பார்த்த பிறகு எனக்கு ரத்தம் கொதித்தது. அந்த ஹுசைன் டேல பேசுபவர்கள் அவருடைய ஷியாக்களுடைய அறிஞர்கள். தலைமை தாங்குவது யார்? இந்தியாவினுடைய ஈரான் அம்பாசடர், ஈரானுக்கான தூதர். அவர் டெல்லியில் இருக்காரு. அவர் வந்திருக்காரு சிறப்பு விருந்தினரா. அதுல ஸ்பெஷல் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட், தலைமை விருந்தினராக கலந்து கொண்டவர்கள் தான் மிகப்பெரிய வேதனை சகோதரர்களே. ஒவ்வொரு முஸ்லிமும் வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான இந்த ஷியாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா ஷைத்தான் என்றும் தாகூத் என்று வர்ணிக்கக்கூடியவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மீது அன்றைக்கு யூதர்கள் சொன்ன இட்டுக்கட்டை உலகமே இட்டுக்கட்டை என்று மறுக்கின்றது. ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே மறுத்தார், இது அவதூறு என்று. சத்திய சஹாபாக்கள் மறுத்தார்கள், இது அவதூறு என்று. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களே, இன்று வரை நடந்த சம்பவம் உண்மைதான், அவர் நடத்தை கெட்டவர் தான், அவர் ஒரு வேசிதான் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஷியாக்கள் யாரை பார்த்து? உம்முல் மூமினீன், மூமின்களுக்கு எல்லாம் தாயான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நடத்தை கெட்ட வேசி என்று புகழக்கூடிய, இகழக்கூடிய இந்த ஷியாக்கள் அவர்களுடைய விழாவிலே தலைமை தாங்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு தெரியுமா? மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காஜி அவர்கள்.
முஸ்லிம்கள் வெட்கி தலைகுனிய வேண்டாமா? கேவலப்பட வேண்டாமா? எதற்காக தெரியுமா? எதற்காக போய் கலந்து கொண்டார்? இத்தனை ஆண்டுகளே இப்பயும் அதுல இன்னொருத்தர் ராயப்பேட்டையில் யாரோ ஷேக் ஒருத்தர் இருக்காரு, பள்ளிவாசல் ஏத்தாப்புல வீட்டை வச்சுட்டு ஒரு ஒருத்தர் தொழு வர மாட்டாரு, அந்த ஷேக்கும் அதுல சிறப்பு விருந்தினர். எதற்கென்று கேட்டால், பாம்பேல ஒருத்தர் இருக்கிறார், ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஜாக்கிர் நாயக்னு சொல்லி, அவர் அங்கே பாம்பேல ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது யசீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டாராம். யசீத் யார்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் யசீதுக்கு தான் சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில யசீத் தான் ஹுசைன் ரலியல்லாஹு யசீது கூட்டத்தார் ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கிறார்கள். அதனால் ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை தலையில வச்சு கொண்டாடுவதை போன்று யசீதை காலில் போட்டு மிதிப்பார்கள். அப்படி நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. யசீதும் ஒரு வகையில் நல்லவர் தான். அவர் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு உத்தமமான சஹாபியுடைய மகன், அவர் ஒரு சஹாபி தான். அது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. நான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை தலையில் வைத்து கொண்டாடி அவரை அல்லாஹ் என்று சொல்லவும் வேண்டாம், யசீதை காலில் போட்டு மிதிக்கவும் வேண்டாம். இது ஷியாக்களுடைய கொள்கை. அந்த யசீதை ஜாக்கிர் நாயக் என்பவர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிவிட்டாராம். அதை அங்க பாம்பேல உள்ள ஷியாக்கள் பெரிய பிரச்சனையாக்கினார்கள். அப்பொழுது ஜாக்கிர் நாயக் அவர்கள் அழகான விளக்கம் சொல்லியிருக்கார். என்னவென்றால், நான் யசீதை ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னது உங்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். இனிமேல் அவரை ரலியல்லாஹு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா ஷைத்தான் என்று நீங்கள் வர்ணிக்கின்றீர்களே, அதற்கு தௌபா செய்து நீங்கள் அப்படி சொல்ல மாட்டேன் என்று உறுதி தர வேண்டும். இதில் என்ன தவறு? யசீதை நான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது என்ன தவறு என்றால் ஒத்துக்கொள்கிறேன், இனிமே சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களுடைய கண்மணி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவையும் உமர் ரலியல்லாஹு தஆலாவையும் ஷைத்தான் என்றும் மூதேவி என்றும் திட்டுகிறீர்களே, அதை இனிமேல் செய்ய மாட்டோம் என்று தௌபா செய்யுங்கள், அந்த தவறை நிறுத்துங்கள், நானும் இனிமே யசீதை ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஷியாக்களுடைய அடிப்படை கொள்கையாயிற்று. அடிப்படை கொள்கைகளை கை வைத்தால் ஒத்துக்கொள்வார்களா? பெரிய குழப்பம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஷியாக்கள் மரியாதைக்குரிய தலைமை காசி அவர்களை கூப்பிட்டு, இனிமே தமிழகத்துக்குள்ள இந்த ஜாக்கிர் நாயக்க வரவிடக்கூடாது, அதற்கு நம்ம ரெண்டு பேரும் கைகோர்த்துக் கொள்ளலாம், நாம ரெண்டு பேரும் கைகோர்த்துக் கொள்ளலாம். யாரோடு? அருமை சகோதரர்களே, காதியானி உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்களாலும் காஃபிர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஃபத்வா கொடுக்கப்பட்ட, ஏன் இதே மரியாதைக்குரிய தலைமை காசி அவர்களால் ஃபத்வா கொடுக்கப்பட்ட, காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கப்பட்ட அந்த காதியானி தங்களுடைய மாநாட்டை நடத்துகின்றார்கள். கிலாஃபத் மாநாடு என்று சில மாதங்களுக்கு முன்பாக. அந்த மாநாட்டை தடுத்து நிறுத்துவதற்கு திராணி இல்லை நமக்கு. அல்லாஹ்வுடைய இறுதி வேதத்தை கேவலப்படுத்துவதற்காக யூதருடைய சூழ்ச்சியின் அடிப்படையிலே தனது இதுதான் ஃபைனல் டெஸ்டாமென்ட், இறுதி வேதம் என்று ஒரு புதிய குர்ஆனை உருவாக்கி இதே இந்த அண்ணா சாலையிலே ஒரு மண்டபத்தில் வைத்து வெளியிடுகிறான். சப்மிட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய 19 கூட்டத்தாரன் அவனை நிறுத்தி அந்த அவனுடைய புத்தகத்திற்கு தடை வாங்குவதற்கு நமக்கு திராணி இல்லை. இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு கேட்டா அவர் கைர முக்கல்லிதாவே இருக்கட்டுமே, அவர்கள் இமாம்களை ஏற்றுக்கொள்வதில்லை, ஜாக்கிர் நாயக் இமாம்களை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கட்டுமே, ஜாக்கிர் நாயக் மதுஹபை ஒத்துக்கொள்வதில்லை, ஒத்துக்கொள்ளாதவராக இருக்கட்டுமே, கைர முக்கல்லிதல் காஃபிர்களா? இமாம்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காஃபிர்களா? உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களாலும் எல்லா உலமாக்களாலும் மக்காவில் உள்ள ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமியாவிலே காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கப்பட்ட காதியானிகளுக்கு தடுப்பதற்கு நமக்கு வக்கில்லை. இந்த அஹ்லே குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு பொய் குர்ஆனை வெளியிடுகிறான், அவனை தடுப்பதற்கு வக்கில்லை. முஸ்லிம்களுடைய நிகழ்ச்சியையே இன்னொரு முஸ்லிம் தடுக்கின்றார். யாரோடு கை சேர்த்துக் கொண்டு? ஷியாக்களோடு கை கோத்துக் கொண்டு. சமுதாய வெட்கி தலைகுனிய வேண்டாமா? இது கேவலம் இல்லையா? ஒட்டுமொத்த சமுதாயத்தை கேவலம் இல்லையா இது? அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்லி என்றால், ஜாக்கிர் நாயக் அவர்களுக்காக இங்கே புகழ்பாடுவதற்காக சொல்லவில்லை. அவருடைய கருத்திலே எனக்கு 1000 கருத்து வேறுபாடு உண்டு, அவருடைய தாவாவில் எனக்கு 1000 கருத்து வேறுபாடு உண்டு. சென்ற ஆண்டு இதே நேரத்தில் கூட நான் இதே பீஸ் என்ற மாநாட்டை கண்டித்து பேசியிருக்கிறேன். அங்க நடந்த தவறுகளை கண்டித்து பேசினேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த தவறுகளை சொல்லி காட்டினோம், குறிப்பிட்டு சொன்னோம். அது அத்தனை தவறுகளை திருத்திக் கொண்டார்கள். இதுதானே ஒரு முஸ்லிமுக்கு அழகு? தவறு இல்லாதவர் யார்? எந்த மாநாட்டிலும் எந்த நிகழ்ச்சி தவறு நடந்தால் ஒரு நல்ல அறிஞருக்கு என்ன அழகு? தலைமை காட்சி போன்ற ஒரு கண்ணியமிக்க மனிதருக்கு, சமுதாயத்தில் கண்ணியமான மனிதருக்கு என்ன அழகு? அவர்களை கூப்பிட்டு உங்ககிட்ட என்னென்ன தவறு திருத்திக்க, திருத்தவில்லையா, திருத்த மாட்டோம் என்று அடம் பிடிக்கிறார்களா, அப்பொழுது சமுதாயத்தை அதை பகிரங்கப்படுத்த வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்காக சொல்ல என்றால், நம்முடைய இது போன்ற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக காஃபிர்களோடு கைகோர்க்க வேண்டிய அவல நிலை. இன்றைக்கு ஜாக்கிர் நாயக் என்பவர் அவர் ஒரு கைர முக்கல்லித் என்பதற்காக, இமாம்களை ஏற்றுக்கொள்ளாத என்பதற்காக, அவர் மதுஹபை ஏற்றுக்கொள்ளாத என்பதற்காக அவருடைய நிகழ்ச்சியை தடை செய்தால், நாளைக்கு மதுஹபை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இமாம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அவர்கள் தடுத்தால் என்னாவது?
இப்படியே ஒருத்தரோட நிகழ்ச்சியை ஒருத்தர் மாறி மாறி தடுத்து கொண்டிருந்தால் இந்திய தமிழ்நாட்டில் அல்ல, சென்னையில் அல்ல, இந்தியாவிலேயே எந்த இஸ்லாமிய நிகழ்ச்சி நடக்காது. முஸ்லீம்களுக்கு ஈமான் கிடைக்காது, ஈமானுக்கு புத்துணர்வு கிடைக்காது, இஸ்லாத்தை பற்றிய விளக்கம் கிடைக்காது. நல்ல முறையில் யூதர்கள் அவர்களுடைய வெற்றியை சாதித்துக் கொண்டாடுவார்கள். இந்த சூழ்ச்சி தெரியாமல் இந்த கீழ்த்தரமான கேவலமான ஷியாக்களோடு கைகோர்த்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியை தடை செய்வதற்காக எல்லா விதமான சூழ்ச்சி செய்வது, இது முஸ்லிம்கள் திட்டிக்கு தலைகுனிய வேண்டிய அவசியம் இல்லையா? தலைகுனிய வேண்டிய காரியம் இல்லையா? ஆகவே அன்புக்குரியவர்களே, இது போன்ற காழ்ப்புணர்வுலாம் எடுத்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் நம்முடைய சகோதரர்களாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுக் கொடுப்பது இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். மூமின்கள் எல்லோருமே சகோதரர்கள். அவர் மதுகபை ஏற்றுக்கொள்ளட்டும், மதுகபை ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், அவர் தர்காவுக்கு செல்லட்டும், தர்காவுக்கு செல்லக்கூடாது என்று சொல்லட்டும், அவர் எந்த பிதாத்துகளை செய்யட்டும், பிதாத்தை செய்யாமல் இருக்கட்டும், அவர் எத்தகைய கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் சரி, அவர் எந்த அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வ அக்கல தபீஹத்தனா ஃபஹுவ மின்னா. நம்மை போன்று தொழுபவர், நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி தொழுபவர், நாம் அறுத்த மாமிசத்தை உண்பவர், அதாவது நம்மை முஸ்லிமாக மதிப்பவர், அவர் நம்மை சார்ந்தவர். இதை விட முஸ்லிம் என்பதற்கு, இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு என்ன அழகான டெபினிஷன் வேணும்? இது போன்ற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால் ஒட்டுமொத்த காபிர்களை கைவிட்டு விட்டு இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரர்கள் பற்றி கவலைப்படாமல், அல்ல இஸ்லாத்தின் பேரால யூதர்களுடைய கைக்குலியா இருக்கக்கூடிய காதியானிகளை பற்றியும் இந்த சப்மிட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய 19 கூட்டத்தாரையும் அவர்களை கைவிட்டு விட்டு நமக்குள்ள உள்ள ஈகோவினால நீ பெரியாளா நான் பெரியாளா, உனக்கு பவர் அதிகமா எனக்கு பவர் அதிகமா, உனக்கு கூட்டம் அதிகமா எனக்கு கூட்டம் அதிகமா என்று இது போன்ற சண்டையில் ஈடுபட்டிருப்போம் சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய குளோபல் பிரதர்ஹுட், உலகளாவிய சகோதரத்துவத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.